ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் முதலாம் நாள். இன்று ஆடி மாத பிறப்பு 17/7/2025 வியாழக்கிழமை. இன்று குருவாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களை, குலதெய்வங்களை, பெற்றோர்களை, பெரியோர்களை, ஆசிரியர்களை, குருவானவர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. குரு பகவானை நவக்கிரகங்களுக்குள்ளே வடதிசை குபேர திசை என்கின்ற வடதிசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இன்று ஆடி மாத பிறப்பு. இந்த வருடத்திலே 2 அயனங்கள், ஒன்று உத்தராயணம், மற்றையது தட்சிணாயனம். தை மாதம் முதல் ஆனி மாதம் முடிகின்ற வரையிலே உத்தர அயனம், சூரியன் வடக்கு நோக்கி செல்லுவது. ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் முடிகின்ற வரையிலே தட்சிண அயனம், சூரியன் தெற்கு நோக்கி நகர்வது என்கின்ற வகையிலே இந்த ஆடி மாத பிறப்பிலிருந்து இனி நமக்கு தை மாதம் வருகின்ற வரையில் மார்கழி கடைசி வரையிலே தட்சிண அயனம் ஆரம்பமாயிருக்கின்றது. இன்று ஆரம்பம். எனவே இந்த ஆடி மாதம் மலர்ந்ததுமே பொதுவாக இந்த கூழ் காய்ச்சுகின்ற ஒரு வழக்கம் பன்று தொட்டு இருந்து வருவது. ஆடிக்கூழ், கொழுக்கட்டை அவித்து கூழ் காய்ச்சி அம்பாளுக்கு ஏனைய தெய்வங்களுக்கெல்லாம் கூழ் நிவேதனமாக படைத்து அடியவர்களுக்கு, குழந்தைகளுக்கெல்லாம் இந்த கூழ் கொடுத்து கொள்வார்கள். இவ்வாறு இது ஒரு நோயை தீர்க்கின்ற சக்தி இந்த ஆடிக்கூழிலே இருக்கின்றதுனாலே நம் முன்னோர்கள் இதனை தொடர்ந்து வழி வழியாக செய்து வந்தார்கள். இந்த ஆடி மாதம் பிறக்கின்ற பொழுது இந்த அம்பாள் ஆலயங்களிலே இந்த கூழ்காட்சி வழிபாடு செய்வது, இது மாதப்பிறப்பு கொண்டவரை இந்த ஆடி மாதம் பூராவுமே, ஆடி மாதம் முடிகின்ற வரையிலே தினமும் பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே இந்த கூழ் காய்ச்சி நிவேத்தியம் வைத்து அடியவர்கள் கொடுத்து கொள்வார்கள். அவ்வாறு சிறப்போடு கூடியது இந்த ஆடி மாதம் பல சிறப்புகளை கொண்டது. இப்போ நாளைய தினம் வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளி, முதலாவது வெள்ளிக்கிழமை. இது ஒரு தனித்துவமான சிறப்போடு கூடியது. வருகின்ற செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாய், முதலாவது செவ்வாய்க்கிழமை. ஆடி மாதத்தில் இந்த வெள்ளிக்கிழமைகளுக்கு சிறப்பு, செவ்வாய்க்கிழமைகளுக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு. அமாவாசை, ஆடி அமாவாசை பிதர்களுடைய வழிபாட்டுக்கு சிறப்பு. ஆடி 18ஆம் பெருக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு. இவ்வாறு பல சிறப்புகளோடு கொண்டது இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்திலே நாமும் அம்பாளை வழிபாடு செய்து கூழ் காய்ச்சி கொழுக்கட்டை அவித்து நிவேதனம் வைத்து பிரார்த்தனை செய்து எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும், நோய் நொடிகளெல்லாம் விலக வேண்டும்.
என்று அம்பிகையை பிரார்த்தித்து அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.